எல்லாருக்கும் ஹலோ. நேற்றுன்னு பார்த்து நான் எல்பிஜி கேஸ் சிலிண்டர் வாங்க போகும்போது காசு கொடுக்க போகும்போது எனக்கு ஒரு விஷயம் யோசிச்சு ரைட்டு போயிட்டு வாங்கிடும் சொல்லிட்டு நான் டெலிவரி பண்ணுறேன் விட்டு ஒரு 1000 கொடுத்தேன். தம்பி 1020 இந்த டைமில் கேஸு. ஆனால் போன டைம் வாங்கினதுக்கப்புறம் கூட 970 தான் சொன்னீங்க. இந்த டைமில் நான் அதிகமாகிடுச்சு கேட்டதுக்கு ஆமாப்பா இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னேன். எனக்கு இங்கே ஒரு விஷயம் என்ன தோணுச்சுன்னா, நம்ம என்ன ஒரு கடைக்கு போகிறோம், அங்கே பார்கெயின் பண்ணி ஒரு 10-20 குறைச்சிட்டு வாங்கினா தான் நம்மளுக்கு ஒரு வாங்கின ஃபீலாச்சும் வரும் எல்லாருக்குமே. கரெக்டு தானே? பட் இந்த கேஸ் வாங்குற விஷயத்தில் மட்டும் அது 1000 இருந்தாலும் சரி 5000 இருந்தாலும் சரி நம்ம யோசிக்காம ஒரு அத்தியாவசியமான பொருள் ஃபார் குக்கிங்க்கு சொல்லிட்டு நம்ம அதை வாங்க தான் பார்க்குறோம். பட் இங்கே ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம நேச்சுரலான வழியில் இந்த கேஸ் ப்ரொடியூஸ் பண்ண முடியும், நேச்சுரலான வழியில் யூஸ் பண்ண முடியும், காசும் சேவ் பண்ண முடியும் சொல்லிட்டு நம்ம எல்லாருக்கும் தெரியும். கரெக்டு தானே? எதை பற்றி சொல்ல வழி சொல்லிட்டு சில பேருக்கு இப்போ புரிஞ்சிருக்கும். அதாங்க நம்ம ஸ்கூலில் படிச்சிருப்போம், பயோகேஸ் பிளான்ட். இது நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காசு மிச்சம், செலவே கிடையாது, நீங்கள் ஈஸியாக சாப்பாடு செய்யலாம், எல்லா வேலையும் பண்ணலாம் சொல்லிட்டு உங்களுக்கு பார்த்துருப்பீங்க. இந்த விஷயத்தை பற்றி தெரியாதவங்க பண்ணல, ஸோ ஓகே. ஆனால் தெரிஞ்சவங்களும் இது பண்ணால் காசு சேவ் பண்ண முடியும் தானே, ஆனால் ஏன் பண்ணலாம் சொல்லிட்டு நான் யோசிச்சு சர்ச் பண்ணி பார்த்தா தான் தெரியுது. நார்மலாக நம்மளுக்கு என்ன தெரியும் இதை பற்றி? கொஞ்சம் இடம் வேணும், கொஞ்சம் செட் பண்ணுறதுக்கு காசு வேணும், அதுக்கப்புறம் கொஞ்சம் வேலை இருக்கும், அதை பற்றி நம்மளுக்கு தெரியுமா? அவ்வளோதானே. இந்த செட்டப் பண்ணுறது மூலிமா நம்மளுக்கு நேச்சுரலான பயோகாஸ் கிடைக்குமா கேட்டிங்கன்னா கிடைக்கும். பட் அது உடனே சீக்கிரமாக கிடைக்காது. ஆனால் காசு சேவ் பண்ண முடியுமா கேட்டிங்கன்னா அதுவும் பண்ண முடியும். பட் அதுவும் சீக்கிரமாக பண்ண முடியாது. அட்லீஸ்ட் ஒர்க் ஆச்சு கம்மியாக இருக்குமா கேட்டிங்கன்னா அதுவும் இருக்குது. பட் அதுவும் ஒர்க்கு கம்மியாக கிடையாது. இப்போ சில பேருக்கான மைண்ட் வாஷ் இப்போ எப்படி போயிட்டுருக்குன்னா, என்னப்பா நீங்கள் இப்படி பண்ணுறீங்களேப்பா, இருக்குது ஆனால் இல்லை ஆனால் இருக்குது, கொஞ்சம் கிளியராக சொல்லுங்கப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐ வில் சே வித் எக்ஸாம்பிள். இப்போ ஒரு வீட்டில் 3-4 பேர் வீட்டில் இருக்காங்க சரிங்களா, அவங்களுக்கு சாப்பாடு செய்யறதுக்கு கேஸ் வேணும். இப்போ இவங்களுக்கு மட்டும் பார்த்தா எவ்வளோ இடம் தேவைப்படும் இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதுக்கு, எவ்வளோ காசு ஆகும் ஃபார் ஃபிட்டிங். இந்த 4 பேருக்கான மீத்தேன் கேஸ் கிடைக்கணும்னாலே 100 to 150 ஸ்கொயர் ஃபீட் அளவுக்கு இடம் வேணும் ஃபார் செட்டப்புக்கு. அப்படியே கொஞ்சம் இடம் ஃபார் மெயின்டெனன்ஸ் பர்பஸ்க்கு. இதை ஃபுல்லாக செட்டப் பண்ணுறதுக்கு 20,000-60K செட் ஆகும். அதாவது 20,000-60,000 ஆகும். இவ்வளோ தான் ஆகுமா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆகும். அதனால தான் சில பேருக்கு இதை பண்ணவே தோணும். சரிப்பா பயோகாஸ் பிளான்ட் செட் பண்ணி வச்சு இதுக்கப்புறம் பயோகாஸ் கிடைக்குமா நேச்சுரலாக கேட்டிங்கன்னா கிடைக்கும். பட் அதுக்கு நீங்கள் 1.5 மாதத்துக்கு மேலே வெயிட் பண்ணி ஆகும். பிகாஸ் எப்படின்னா மீத்தேன் வந்து மெத்தனோஜன் சொல்ல போகிற ஒரு பாக்டீரியாவில் தான் ப்ரொடியூஸ் பண்ணப்படுது. அது எப்படின்னா, அதாவது ஆர்கானிக் மெட்டீரியல் டைஜஸ்ட் பண்ணுறது மூலியமா, அதாவது ஃபுட் மெட்டீரியல், அதாவது கவு டங்க் லைக். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வீட்டில் 4 பேர் இருக்காங்க, அவங்களுக்கு ஏற்ற தேவைப்படுற மீத்தேன் கேஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு கிச்சன் வேஸ்ட்டாக நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. கிச்சன் வேஸ்ட் ஆர்கானிக் மெட்டீரியல் நீங்கள் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அது வந்து 4 கிலோலேருந்து 7 கிலோ வரைக்கும் தேவைப்படும். அதுக்கு 1:3 ரேஷியோவுக்கு தண்ணி ஊற்றணும். அந்த தண்ணியை பயோகாஸ் டேங்குக்குள்ளே ஊற்றணும். அதாவது 1:3னா ஒரு பங்கு வந்து மெட்டீரியல், 3 பங்கு தண்ணி. அதே நீங்கள் கிச்சன் வேஸ்ட் இல்லாமல் கவு டங்க் அதாவது மாட்டு சாணத்தை நீங்கள் எடுத்துனீங்கன்னா 25 கிலோலேருந்து 30 கிலோ அளவுக்கு தேவைப்படும். ஏன் அதிகமாக தேவைப்படுதுன்னா, ஏன்னா மாடு வந்து ஏற்கனவே அதை டைஜஸ்ட் பண்ணிட்டு எந்த ப்ராடக்டாக தான் வெளியே அனுப்புது அந்த சாணத்தை. ஸோ அதில் இருக்கிற நியூட்ரிஷன் ப்ரோட்டீன்லாம் ஏற்கனவே அதை சக் பண்ணி எப்போ எடுத்துகிட்டு இருக்கும். ஸோ கம்மியான எனர்ஜி காம்பவுண்ட்ஸ் இருக்கிற காரணத்தால் மட்டும்தான் நம்ம அதிகபட்சமான வேஸ்ட்டை அதாவது கவு டங்கை கொட்ட வேண்டியதாக இருக்குது when compared to kitchen waste. கிச்சன் ஃபுட் வேஸ்ட்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற காரணத்தால் மட்டுமே தான் கம்மியான அளவு கொட்டினாலே அதிகமான பயோகாஸ் கிடைக்கும். பிகாஸ் அந்த மெத்தனோஜன் பாக்டீரியா வந்து கவு டங்கை விட ஃபுட் மெட்டீரியல் அதாவது வேஸ்ட்டை தான் விரும்பி சாப்பிடும். அதாவது தே லவ்ஸ் டு ஈட். இது எல்லாத்தையும் அந்த டேங்குக்குள்ளே போட்டு டைட்லி பேக் பண்ணி தண்ணி ரேஷியோ கலந்து விட்டீங்கன்னா கொஞ்ச நாள்லேயே வந்து அங்கே ஆக்சிஜன் இல்லாத காரணத்தால் அன்ஆர்பிக் கண்டிஷனில் அந்த மெத்தனோஜன் பாக்டீரியா வந்து மெத்தனை ப்ரொடியூஸ், அதுவும் சும்மா ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த டேங்க்கு உள்ள 4 ரியாக்ஷன் நடக்கும். அந்த 4 ரியாக்ஷனுக்கு அப்புறம் தான் அந்த பயோகாஸை ப்ரொடியூஸ் ஆகும். அதாவது பார்த்தீங்கன்னா ஹைட்ரோலிசிஸ், அசிட்டோஜெனிசிஸ் அண்ட் அசிட்டோஜெனிசிஸ் அண்ட் மெத்தனோஜெனிசிஸ். ஹைட்ரோலிசிஸ்னா நம்ம உள்ள போற ஆர்கானிக் மெட்டீரியலை சிம்பிள் மாலிகுலரா மாற்றி கொடுக்குற ரியாக்ஷன் தான் ஹைட்ரோலிசிஸ். அசிட்டோஜெனிசிஸ்னா அந்த சிம்பிள் மாலிகுலை வந்து ஆசிடா மாற்றிடும். ஃபார் எக்ஸாம்பிள் குளுக்கோஸ் வந்து எத்தனாலா மாற்றலாம், அசிட்டிக் ஆசிடா மாற்றலாம் லைக் தட். அசிட்டோஜெனிசிஸ்னா அதாவது ஆல்கஹாலி ஆசிடிங் கம்பைன் பண்ணி ஒரு மெயின் காம்பனண்டா ப்ரொடியூஸ் பண்ணுது. அதாவது ப்ரோபனிக் ஆசிட்லேருந்து அசிட்டிக் ஆசிட், அதில் கார்பன் டை ஆக்சைடு, ஹைட்ரோஜன் அதெல்லாம் முக்கியமாக ப்ரொடியூஸ் பண்ணதான் அந்த ஆசிட் வந்து மெத்தனோஜன் சொல்ல போகிற லாஸ்ட் ரியாக்ஷன் மூலியமா மீத்தேனை ப்ரொடியூஸ் பண்ணுது பை பாக்டீரியா. சரி ஓகே, இந்த 4 ரியாக்ஷன் மூலியமா பயோகாஸ் ப்ரொடியூஸ் ஆகுது சொல்லிட்டு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. பட் எதுக்கு மக்கள் இந்த வழியெல்லாம் யூஸ் பண்ணாம ஏன் ஃப்ரீயாக கிடைக்கிற நேச்சுரல் கேஸை விட்டுட்டு எல்பிஜி கேஸ் காசு பண்ணாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு வாங்குறாங்கன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இதுக்கு ஒரு 4 காரணம் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு விஷயமா என்ன யோசிப்போம், இதை வைக்கிறது மூலியமா பயோகாஸ் பிளான்ட் வைக்கிறது மூலியமா நம்ம காசு சேவ் பண்ணலாம், எல்பிஜி கேஸ் காசு சேவ் பண்ணலாம் சொல்லிட்டு வைப்போம். முதல் விஷயம் என்னன்னா, அதை இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதுக்கு காஸ்ட் வேணும். அதாவது 10,000-லேருந்து ஒரு 30,000 அதிகபட்சமாக நம்ம கம்மிபட்சமாக கண்டிப்பாக ஆகும். ரெண்டாவது விஷயமா பார்த்தோன்னா ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் வேணும். அதாவது டெய்லியும் ஒர்க் இருக்கும். அந்த ஸ்லரி அதாவது எண்ட் ப்ராடக்ட் ஸ்லரிலாம் எடுத்துட்டு நீங்கள் வெளியே போடணும். அதாவது ஃபெர்டிலைசராக நீங்கள் வந்து வில்லேஜ் சைடில் இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம். இதே சிட்டி சைடில் இருந்தால் அது தேவைப்படுது. ஸோ அது ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் இல்லைனா கஷ்டமாக இருக்கும். மூணாவது கேஸ் ப்ரொடக்ஷன். அதாவது வின்டர் சீசனில் கோல்டு டைமில் இந்த ப்ரொடியூஸ் பண்ணுற கேஸ் வந்து கம்மியாகிடும் when compared to summer. ஃபோர்த்தாக பார்த்தீங்கன்னா மணி சேவிங். அதாவது நீங்கள் தொடர்ந்து ஒரு 1-2 வருஷம் நீங்கள் யூஸ் பண்ணால் மட்டும்தான் கொஞ்சமாச்சு காசு சேவ் பண்ண முடியும். நீங்கள் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிட்டு காசு சேவ் பண்ண முடியுமா கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஸோ இதான காரணத்தால் மட்டும்தான் யாரும் இதை பண்ண மாட்டாங்க. கடைசியாக இவ்வளோ விஷயம் பண்ணி இவ்வளோ வேலை பண்ணால் மட்டும்தான் எனக்கு நேச்சுரலான பயோகாஸ் கிடைக்குமா, மணி சேவ் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா ஆமாம் அதுவும் கரெக்டு தான். ஸோ இவ்வளோ வேலை பண்ணுறதுக்கு எனக்கு 1000 கொடுத்தா கேஸ் கிடைக்குது, மெயின்டெனன்ஸ் கிடையாது, எனக்கு ஃப்ரீயான டைம் இருக்குது. ஸோ எதுக்கு இந்த வேலைலாம் பண்ணிட்டு கேஸ் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு யாரும் பண்ணுறது. இதுக்கப்புறம் தான் புரிஞ்சது ஒரு 1000 சிலிண்டருக்காக செலவு பண்ணுறது தப்புன்னு சொல்லிட்டு ஏன் சிஎம் சரி 6 சிலிண்டர் தராதான் வருஷத்துக்கு, அப்புறம் நம்மளுக்கு என்ன பிரச்சனை? கடைசியாக இந்த வீடியோவில் புரிஞ்சது புரியாத பற்றி கமெண்ட் சொல்லிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு போங்கப்பா.